ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் புதினா சட்னி தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரியான புதினா சட்னி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், புதினா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பொன்னிறமாக ஆனதும் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாயை கீனிட்டு போட்டுக்குங்க, முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சிரும். அதில் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கி முடித்ததும் 2 பூண்டு பல் போட்டுக்கலாம். பூண்டு பல் போட்டு நல்லா வதங்கினதும் புதினா அள்ளி போட்டுக்கலாம். புதினாவை போட்டு நல்லா கிளறி விடலாம். புதினா நல்லா வதங்கினதும் சிலிண்டர் ஆஃப் பண்ணி லைட்டாக ஆற விட்டு மிக்ஸியில் அள்ளி போட்டு அரைச்சிக்கலாம். புதினா நல்லா அரைஞ்சதும் அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்